அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே கலாத்தியர் 6:9, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நாம் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே சில நேரங்களில் நன்மை செய்தும் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. மனசு விட்டு விடுகிறது. அடுத்த ஸ்டெப் எடுத்து இன்னும் பல நன்மைகளை செய்யலாம் என்று சொல்லி சில நேரங்களில் எண்ணங்கள் நமக்கு வருவதே இல்லை. ஆனால் வார்த்தை சொல்கிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் சரியான நேரத்தில் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடையை, நாம் எதை விதைத்தோமோ அதற்குண்டான அறுவடையை நாம் நிச்சயமாக பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நமக்கு நன்மை என்று சொல்லுகிற விஷயங்களில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதற்காக ரிவார்டு கிடைக்கும், எனக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு உடனடியாக நாம் அதை எதிர்பார்க்க வேண்டாம். அதை எதிர்பார்த்தும் நாம் செய்ய வேண்டாம். நம்முடைய மனசுக்குள்ள ஆவியானவர், ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்மை தூண்டுகிறாரோ அதை தாராளமாக நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் ஒரு சில விஷயங்களுக்காக ஜெபத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். அந்த ஜெபத்துக்கு பதில் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி கூட சோர்ந்து போய் தளர்ந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். சில வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். பல நன்மையான காரியங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அது அந்தந்த காலகட்டங்களிலே, அதாவது நீங்கள் குறித்த காலத்திலே அது நடக்கவில்லை என்று நினைக்கிற போது உங்களுக்குள்ள ஒரு விரக்தி வரத்தான் செய்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனம் நிறைவேறும். நான் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் யாவும் நிறைவேறும். ஆகவே உன் மனதுக்குள்ள நான் ஏவுகிற நன்மையான காரியங்களை தொடர்ந்து நீ செய்து கொண்டே இரு. அதற்கென்று ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில், தகுந்த காலத்தில், சரியான நேரத்தில் உனக்குண்டான அறுவடை உன்னை தேடி வரும். ஆகவே உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த அறுவடையை உலகத்தின் வேறு எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. ஆனால் நீ அதை தடை செய்யலாம். ஆகவே நீ அதை தடை செய்யாதபடி தொடர்ந்து முன்னோக்கி ஓடு. நன்மை செய்வதில் ஓய்ந்து போகாதே, தொடர்ந்து செய்யும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நியமித்ததான பாதையில், அந்த நன்மையின் பாதையில் தொடர்ந்து போவோம். நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அறுவடையை நிச்சயமாக நாம் அறுத்து களஞ்சியங்களை சேர்த்து மகிழ்ச்சியோடு வரக்கூடியதான நாட்களை கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் நன்மை செய்யும்படியாக எங்களை ஏவுகிறீரப்பா. ஆமாண்டவரை, நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு காத்திருந்து, ஆமாண்டவர், தொடர்ந்து நீங்கள் நியமித்த பாதையில் நாங்கள் ஓடட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தொடர்ந்து நன்மை செய்வதற்காக விரைந்து ஓட வேண்டும் என்றதான எண்ணங்கள் ஆண்டவரே அதிகமாகட்டும். ஆமாண்டவரே, அந்த நன்மை என்ற விதை சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொண்டு வருவதற்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் அறுவடைக்காக காத்திருக்கிறோம். அந்த அறுவடையை கர்த்தர் தருகிறீர். நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.